உங்கள் ஃபோன் ஹேங் ஆச்சுன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆனால் ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்கல்ல, ஆனால் டெய்லி ஸ்ட்ரெஸ், அன்சைட்டி, ஓவர் திங்கிங்கில் ஹேங் ஆகிற உங்கள் மைண்டை எப்போ தான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அடுத்த 10 நிமிஷத்தில் உங்கள் உடம்பையும் மனசையும் ரீசெட் பண்ண போக தயாராக இருக்கிறீங்களா? வாங்க. ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் வெல்ஜித். வெல்கம் டு சுவாசனல் கவுன்சிலிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, யோகாவை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ண போறோம், அன்சைட்டி லெவல்ல எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம், நம்மளுடைய மைண்டை காம் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். யோகாக்கும் சைக்காலஜிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா? யோகா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. யோகால தான் மைண்டும் பாடியும் கனெக்ட் ஆகுது. அதனாலதான் யோகாவை சைக்காலஜி அவ்வளோ ஃபார்மா சஜஸ்ட் பண்ணும். கட்டாயம் நீங்க டெய்லியும் 10 நிமிஷமாவது யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஏன் அப்படின்னு சொன்னா, யோகால நம்ம மைண்ட் மட்டும் கிடையாது, திங்கிங் லெவல் மட்டும் கிடையாது, நம்முடைய பாடியும் அதுல இன்வால்வ் ஆகுறதுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஈஸியா ரிலீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுல வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரெத் கண்ட்ரோல் இருக்குதுல்ல, டெய்லி நம்ம சுவாசிக்கிறோம். என்னைக்காச்சு நம்ம எப்படி மூச்சு சுவாசிக்கிறோம், எப்படி அது வெளியில வருதுன்னு என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கிறோமா? நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையாவே நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது வெறும் காத்து மட்டும் கிடையாது நம்ம சுவாசிக்கிறது, அது ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, இட்ஸ் a லைஃப் கிவிங் எனர்ஜி. ஒரு பெரிய எனர்ஜியை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, உள்ள எடுத்து வெளியில விட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளே தெரியாம, எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம இதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். முக்கியமான 3 ஷார்ட்ஸ் யோகா பத்தி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லையே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால பார்க்காதவங்க தயவு செய்து அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் புஜங்காசனா, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஆசனா பேரு புஜங்காசனா. இதை கோப்ரா போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குப்புறப்படுத்திட்டு நம்ம 2 கைகளை முன்னாடி ஊனிட்டு அப்படியே மேலே எந்திரிச்சு நின்று நல்லா மூச்சை இழுத்து விடணும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இதுக்கப்புறம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம படுத்துக்கலாம். இது நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும், ஸ்பைன் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகப்படுத்தும். இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனா பேர் சேது பந்தாசனா. இது பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பின்னாடி படுத்துட்டு அப்படியே நம்முடைய கைகளை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஊனிட்டு நம்முடைய இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி நம்முடைய உடம்பு அப்படியே வளைச்சு நிற்கணும். இது பண்ணுறது மூலமாக நம்முடைய அன்சைட்லேருந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பேக் பெயின்லேருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உங்களை அழுத்தத்திலிருந்து அமைதிக்கு கொண்டு செல்லும் பாலம் மாதிரி இந்த யோகா பயன்படும். இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஆசனாவோட பேர் பத்த கோணாசனா. இதை லேடிஸ் ரெகுலராக பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை, மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குதுல்ல, சைக்கிளில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே இதை நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா கட்டாயம் க்யூர் ஆகும், சரியாகும். சரிங்களா? உங்களுடைய கால் அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி விரிச்சுக்கணும். விரிச்சதுக்கப்புறம் உங்களுடைய எல்போ இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அழுத்திக்கணும். அழுத்துனதுக்கப்புறம் உங்க பாடி எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும். ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு 4 செகண்ட் உள்ள இழுக்கணும், 2 செகண்ட் ஹோல்டு பண்ணணும், 6 செகண்ட் மெதுவா நீங்க பிரீத் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இதை கட்டாயம் நீங்க ஒரு 15 முறை டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம் நீங்க அதோட சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஸ் ஆகும். நீங்க காம் ஆன சிச்சுவேஷனுக்கு, ஸ்டேட்டுக்கு நீங்க போயிருவீங்க. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு இதை பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படி சொன்னா, தொடக்கத்துல இது மாதிரி பண்ணுங்க. இது மாதிரி பண்ணிட்டு மெதுவா இந்த பெல்விக் போன் இருக்குதுல்ல, இது ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆக ஸ்ட்ரெச் ஆக உங்களால ஈஸியா பண்ண முடியும். இப்போ நம்ம பிராணயாமா பார்க்க போறோம். ஏற்கனவே அந்த ஷார்ட்ஸ்ல நான் பிராணயாமா பத்தி சொல்லியிருக்கிறேன். யாரும் பார்க்கல அப்படின்னு சொன்னா திருப்பி பார்த்துடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, உட்கார பாஸ்டர் ரொம்ப முக்கியம். நம்ம 3 பாஸ்டர்ல உட்காந்துருக்கலாம். இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறது வஜ்ராசனா. அப்படி இல்லைன்னு சொன்னா காலை மடிச்சு போட்டு லோட்டஸ் போஸ், அதாவது பத்மாசனத்துல உட்காரலாம். இல்லை நார்மல் நம்ம சமணம் போட்டு உட்காருவோம், அப்படி கூட உட்காரலாம். ஆனா இந்த பிராணயாமால என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, நீங்க சேர்ல கூட உட்காந்துக்கலாம். சேர்ல உட்காந்துருக்கோம், ப்ரொவைடட் நீங்க உங்களுடைய ஸ்பைன் இருக்குதுல்ல, அந்த பேக் போன் இருக்குதுல்ல, அதை மட்டும் நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும். அவ்வளவுதான். அப்பதான் ஏர் ஃப்ளோ கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு வரும். நீங்க இப்படி கூன் போட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படி சொன்னா உங்களால ஏர் ஃப்ளோ போக முடியாது. அதுக்காக இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்குறோம். ஓகேங்களா? பிராணயாமால 5 டைப் இருக்குது.
ஒன்று வந்து சூரிய பேதனா, 2 சந்திர பேதனா, 3 நாடி சோதனா, 4 பிரம்மாரி, 5 கபாலபதி. இது பண்ணும்போது எப்போதுமே விஷ்ணு முத்ரா வச்சுக்கோங்க. விஷ்ணு முத்ரானா உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் நல்லா அமுக்கிக்கோங்க. ரைட் ஹேண்டை விஷ்ணு முத்ரால வச்சிருக்கீங்களா, லெஃப்ட் ஹேண்டை சும்மா சாதாரணமா சின் முத்ரால வச்சுக்கோங்க. இப்படி 2 டிப்பையும் சேர்த்து சூரிய பேதனம் ரைட் சைடு எடுத்து ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் ரிலீஸ் பண்ணணும். திருப்பி ரைட் சைடு இழுத்து ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடு ரிலீஸ் பண்ணணும். இது சூரிய பேதனம். இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். அடுத்து சந்திர பேதனம். சந்திர பேதனம் லெஃப்ட் சைடில் இழுத்து ரைட் சைடில் விடணும். லெஃப்ட் சைடில் பிரீத் பண்ணுங்க, ஹோல்ட், இந்த ரைட் சைடில் எக்ஸேல் பண்ணுங்க. இது சந்திர பேதனம். அடுத்து நாடி சோதனா. நாடி சோதனால நம்ம நார்மலா இழுத்து நார்மலா விடுறோம். அப்படின்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல இழுத்து ரைட் சைட்ல விடுறோம், திருப்பி ரைட் சைட்ல இழுத்து லெஃப்ட் சைட்ல விடுறோம். சரிங்களா? ஹோல்ட், எக்ஸேல். மறுபடியும் அதே நாஸ்ட்ரில்ல இழுங்க, ஹோல்ட், லெஃப்ட் சைட்ல விடுங்க. திருப்பி அதே நாஸ்ட்ரில்ல இழுக்கணும், ஹோல்ட், ரைட் சைடில் விடுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரம்மாரி. பிரம்மாரி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா பி பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா உள்ள இழுக்கணும், வெளியில விடும்போது அப்படிங்கிற சவுண்டோட மெதுவா விடணும். அடுத்து கபாலபதி. கபாலபதியில என்ன செய்யணும்னு சொன்னா மூச்சை நார்மலா இழுக்கணும், வெளியில விடும்போது ஃபோர்ஸா வெளியில விடணும். இந்த கபாலபதி யாருக்கெல்லாம் இதய நோய் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதோ அவங்க தயவு செய்து செய்ய வேண்டாம். சரிங்களா? செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இமிடியேட்டா ஏதாவது ஆகும். ஏன்னா இது வேகமா நம்ம மூச்சை விடுறதுனால அவங்க மட்டும் இதை செய்ய வேண்டாம். இந்த சூரிய பேதனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உடம்புக்கு சக்தியை கொடுக்கும். சந்திர பேதனம் மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். நாடி சோதனா சமநிலையில மனசை வச்சுக்கும். அதே மாதிரியே கபாலபதி புத்துணர்ச்சியை கொடுக்கும். பிரம்மாரி உடம்பு அப்படியே எப்போதுமே ஆக்டிவாவே வச்சிருக்கும். இந்த உலகத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கையோட சக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க. அதனால டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்காக நீங்க ஒதுக்குங்க. யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா வாழுங்க. தேங்க்யூ.